வணக்கம். முள்ளங்கி சட்னி எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செய்வோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கடலப்பருப்பு ஒரு சேரை எடுத்துக்கிட்டு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டு அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். முள்ளங்கியெல்லாம் அடிக்கடி நம்ம சமையலில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சிறுநீரக நோய்களுக்கு இதெல்லாம் சிறுநீரக சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே முள்ளங்கி ஒரு மருந்தாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ரத்த சுத்தப்படுத்தும், ரத்த சிகப்பணுக்களை அதிகரிக்கும், இது மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது. அதுலேயே முள்ளங்கி டெய்லி ஒரு டம்ளர் ஜூஸாக அடித்து குடிச்சிட்டு வந்தோம்னா சிறுநீரகத்தில் இருக்கிற அந்த கல்லை அகற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருதயத்தை பலப்படுத்தும்னு சொல்லுவாங்க. இருதய அடைப்பை தடுக்கும் அப்படி சொல்லுவாங்க. கல்லீரலை சுத்தப்படுத்தும்னு சொல்லுவாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. செரிமான கோளாறுகள் குணமாகும் சொல்லுவாங்க. இது மாதிரி இதில் ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது. கண்டிப்பாக இரத்த அழுத்தம் குறையும் சொல்லுவாங்க. இது தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால். நம்மளுக்கு தெரிஞ்சது கொஞ்சம்தான் இருந்தாலும் இன்னும் இது நிறைய மருத்துவ குணம் உள்ள ஒரு காய்கறிகள்னு சொல்லலாம். நல்லா தக்காளி, கருவேப்பிலை, முள்ளங்கி எல்லாம் நல்லா மணம் வர அளவுக்கு வதக்கிட்டு நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் இல்லைனாலும் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் சட்னி அதிகமாக வேணுங்கிற காய் தேங்காய் போட்டுக்கிறேன் நான். காலையில் இட்லிக்கு, மத்தியானம் சாப்பாட்டுக்கு, இது மாதிரி எல்லாத்துக்குமே இது ஒரே சட்னியாக வச்சுக்கலாம். எதுக்காக மருத்துவ குணத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஏதோ பார்க்குறவங்க கரெக்டாக ஞாபகம் காய்கறிக்கு போகையில் தவறாமல் முள்ளங்கி வாங்குவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நல்லதை செஞ்சால் தப்பு இல்லையே அப்படின்ட்டு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஜாரில் சேர்த்துக்கிட்டு, மல்லி இலை கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு, புளி கொஞ்சம் ஒரு சின்ன லெமன் சைஸில் சேர்த்துக்கிட்டு, பச்சை சீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு, தேவையான உப்பு போட்டுக்கிட்டு நைஸாக அரைச்சி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் விட்டு கடுகு போட்டு கடலப்பருப்பு போட்டு கறிவேப்பிலை போட்டு வறுத்து ஒரு தாளிப்பு மணமாக கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு காலையில் இட்லிக்கு சூப்பராக இருந்துச்சு. மதிய சுடு சாப்பாட்டுக்குமே அருமையாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.